ஒட்டுமொத்த நண்பர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டுடே சீரியல் ரிவ்யூ கௌரி சீரியலில் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடக்க போகும் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரையும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கௌரியை பிடிக்குமா, இல்லை துர்காவை பிடிக்குமா, இல்லை அசோகை பிடிக்குமா, இல்லை சத்யா டாக்டர் பிடிக்குமா, இல்லை டிஎஸ்பி நந்தினியை பிடிக்குமான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை நம்மளோட வெள்ளன் வெள்ளி கேரட்டில் கூட நம்மளோட காலன் மந்திரவாதி, நம்மளோட ஜமீனாவுடைய பொன் குடும்பம் மொத்தத்தையும் பிடிக்குமான்ட்டு மறக்காம கமெண்ட்டை சொல்லுங்கள். நம்மளோட கௌரி சீரியலில் இப்போ என்ன பரபரப்பாக போயிட்டு இருக்குதுன்னா, நம்மளோட துர்கா என்ன சாவலிங்க உண்மையான துர்காவை ஒரு வழியாக ப்ரமோவில் காட்டிட்டாங்க. இப்போ வந்து கதைக்குள்ளே அவங்க என்ன சீரியலுக்குள்ளே என்னைக்கு கொண்டு வர போகிறாங்கன்னு தெரியலிங்க. அப்போ அந்த துர்கா சாவலனா, உண்மையான துர்கா சாவலனா வந்திருக்கிற துர்கா யார் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்குமே ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குது. நம்மளோட வீணாக கூட்டிகிட்டு வந்த மாதிரி கடப்பா கனகாவாக இருப்பாங்களா, இல்லை நம்மளோட மாசாணி அம்மன் அவதாரமாக இருக்குமா, இல்லை வேதவள்ளி அம்மா யாரையாச்சும் அமுச்சு வச்சுருப்பாங்களோ அப்படிங்கிற 1008 குழப்பத்தோடய இந்த சீரியலில் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுதான் இந்த பக்கம் இப்படி இருக்குன்னா, நம்மளோட காலன் மந்திரவாதி நம்மளோட அம்மன் சக்தி வாய்ந்த போட்டியை எடுக்கிறதுக்காக சில ஏவல்கள்லாம் அனுப்பி வச்சுருந்தாங்க. அதை வந்து நம்மளோட ஆதி துர்கா மற்றும் புறாக்குடன் வேட்டையில் நம்மளோட கௌரி பாப்பா உருவத்தில் நம்மளோட கனக துர்கை அம்மன் வந்து பயங்கரமாக சம்பவம் பண்ணிட்டாங்க. நம்மளோட காலன் மந்திரவாதிக்கு இது என்ன கொடுமைன்னு நினச்சிட்டு அவர் ரொம்பவும் ஃபீல் பண்ணி நம்மளோட காளியம்மன் கிட்ட வந்து ரொம்பவும் முறையிட்டு இருந்திருக்கிறாங்க. கடைசியாக ஏதோ ஒரு பிரம்மாஸ்திரத்தை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பூஜையும் நான் செய்வேன்னு சொல்லிட்டு வீர சவால் விட்டுட்டுருக்கிறாரு. இதுதான் இந்த பக்கம் எப்படி இருக்குன்னா, நம்மளோட கனகாவாக இருக்கிற துர்காவுக்கு வந்து 10 கோடி ரூபாய் 15 கோடி வந்து விலை கட்டி நம்மளோட அதாவது இன்ஸ்பெக்டர் சரவண பெருமாள் கிட்ட ஜமீனாவுடைய கொள்றதுக்காக சொல்லியிருந்தார். இப்போ சரவண பெருமாள் என்ன பண்ணிட்டாரு, நம்மளோட சாண்டிக்கு ஃபோன் பண்ணி 2 கோடி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவளை வந்து போட்டு தள்ளுன்னு சொல்லியிருக்கிறாங்க. பீகார்லேருந்து ஆளை கொண்டு வரான் அப்படின்னு சொல்லிட்டு சாண்டி சொல்லியிருக்கிறோம். மொத்தமாக என்ன நடக்க போகுதுன்னு தெரியலிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.